செகண்ட் போகலாம் செகண்ட் இந்த பக்கம் போகணும். ஆமாம், நேரம் ஸ்ட்ரைட்டா ஓகே வரீங்களா? ஆமாம் வாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? கொஞ்சம் சீட் பெல்ட் போட்டு தம்பி. முதல்ல சேஃப்டி தான் விஷயம். அது நாம் ஸ்பீடாக கூட போதாங்க. சீட் பெல்ட் இங்கே நான் போட்டு ஒன்று அப்படி இல்லைம்மா, நான் போட்டு சொல்ல பாருங்க. அந்த மாதிரி போட்டுவோங்க. கரெக்ட் அப்படிதான். அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வரணும். இல்லைண்ணா இல்லைண்ணா அப்படி இல்லைண்ணா. இப்போ நான் போட்டேன் பார்த்தீங்களா? இது எடிட் பண்ணிட்டா ஆமாம் போய். ஏன்னா இது போட்டால் தான் வந்து ஸ்பீடாக போகும். இல்லைன்னா பக்கம் வந்துட்டே இருக்கும். ஒரு எந்த ஏரியா நீங்கள்? இந்த பழையப்பேடு பஸ் ஸ்டாண்ட் பழையப்பேடு பஸ் ஸ்டாண்ட்யா? பழையப்பேடு. ஸோ ஓகே. இங்கே நீ ஏதோ ஃபங்க்ஷனுக்காக ஒரு வேலைக்கா போகிறேன். ஓகே ஓகே. அது ஓகே ஓகே. சரி அண்ணன் அவ்வளோ கொடுத்துருச்சு. அவங்க கூட்டு கல்யாணத்துக்கு வலைக்காப்பா இங்கே ஓகே ஓகே போயிட்டு வந்துட்டீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கட்டட தொழிலாளி. சார் அந்த மாதிரி என்ன இருக்குது இங்கே? எவ்வளோ வேலை சீர் பார்த்தா கொஞ்சம் வேலை அதிகம். இன்னும் ஒரு வாக்கணும் போயிட்டு அப்படியே லைட்டாக போயிட்டு நல்லா கடவுள் நல்லா வச்சுருக்காரு. ஓகே ஓகே. உங்களுக்கு வீட்டில் வச்சுன்னா பிரச்சனை அவ்வளோ ஆகணும். எனக்கு ஏதோ தண்ணிச்சு இருக்கோம். சரி சார். மேகலை மணிமேகலை என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா பின்ன? சரிடா சரி. தங்கச்சி வந்து எங்கள் அதிகமான காலேஜில் படிச்சுட்ருக்கோம். இங்கே வந்து டெஸ்ட்டில் படிச்சுட்ருக்கோம். ஸோ என்னாச்சு, ஒரு பையன் லவ் பண்ண ஒரு பையன் வந்து பின்னாடி சுற்றிட்டு இருந்தான், பொண்ணு பின்னாடி. ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு ஆச்சு. தங்கச்சி கிட்ட சொல்லிச்சு, நான் இந்த மாதிரி வந்து இந்த பையன் கேட்டுருக்கோம், நீ சொன்னால் அப்படி சொல்ல கேட்க மாட்டேங்கிறோம் அது சொல்லிச்சு. நானும் போய் சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி வேணாம்ப்பா, அந்த வீட்டில் அந்த மாதிரிலாம் வளர்க்குறேன். ஸோ தங்கச்சி வந்து சின்ன பொண்ணு, அந்த மாதிரிலாம் சுற்றாதீங்க, 4 பேர் பார்த்தாங்க தப்பாக நினைப்பாங்க, நீ வேணாம்ப்பா சொல்லிட்டு வந்தோம். ஆனாலும் 2வது நாள் திருப்பி வந்து நிற்கும். நீங்கள் நாங்கள் சொந்த ஊர் வந்து இதுதான், என்ன கோயம்புத்தூர். ஸோ எங்கள் ஊரில் தான் நாங்கள் இருக்கோம். ஆமாம். திருப்பி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து சுற்றி கேட்டுட்டான், இப்போ நான் தனிச்சு வைங்க சொன்னாங்க. இப்போ போலீஸ்காரங்களும் வந்து திட்டினாங்க, கத்துனாங்க, எல்லாம் ஆயிடுச்சு. 2வது நாள் திருப்பி வந்து நிற்கிறான், அவன் திருப்பி வந்து நிற்கிறான். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. வந்தா என்ன சொல்கிறான், ஆசிட் போடுறான் பொண்ணு மேலே, வெளியெல்லாம் சுற்ற முடியாது பார்த்துப்போ, கொலையாக பண்ணிடுறான், அந்த மாதிரிலாம் பேசுவானா. அது வந்து நீங்கள் வந்து போலீஸ்காரங்க தான் சொல்லியாச்சுண்ணா. போலீஸ்காரன் அவங்க திட்டினாங்க, அவங்க அப்பா கொஞ்சம் பெரியார தெரியும். ஆமாம், அதனால தான் பிரச்சனை. இது பாப்பா என்ன சொல்லுது? பாப்பா பிடிக்கலண்ணா. பாப்பா சின்ன பொண்ணுண்ணா. பாப்பா 14-15 வயசு. அவன் தடிமாடு வயசு இருக்கு, 35 வயசு இருக்கு அவனுக்கு. அது வந்து பிடிக்காத பொண்ணு வந்து எதுவுமே செய்யக்கூடாது. கரெக்டு தாங்கண்ணா இல்லைங்களா? ஆமாம், வாழ்க்கையில் பிடிக்காது எதுவுமே செய்யக்கூடாது. அதாங்க எங்க அப்பா. ஏய், நீ எல்லாம் பெரிய விஞ்ஞானியா இருக்க வேண்டியவனா? உனக்கு எப்படி கடவுள் இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்தான்? இப்போ அதுதான் இப்போ என்ன பண்ணா, நான் சுத்தமாக என்ன பண்ணணும்னு தெரியல. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஆச்சு, அவங்க வீட்டில் போய் சொல்லியாச்சு, போலீஸ்காரர்கிட்ட சொல்லியாச்சு. போலீஸ்காரர் நடவடிக்கை எடுத்தாங்கண்ணா. பாவம் அவங்க எதுவும் சொல்லல, அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் கேட்க மாட்டேங்கிறானே, அடுத்தவங்க வந்து நிற்கிறானே. கட்டினா அவன் தங்கச்சியே கட்டன்னு சொல்கிறான். என்னன்னா பண்ணுறது? வர ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் கொஞ்சம் புண்ணை வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துச்சுனாக்கா
இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எனக்கு பொண்ணேன், ஆனால் ரொம்ப பயந்துட்டான் நான். சரி அதனால தான் ரொம்ப யோசிக்கிறேன் நான். ஏன்னா பொண்ணு இல்லை சார், நம்ம டக்குன்னு எதுவும் முடிவெடுக்க முடியல. ஏதாவது அவசரம் பண்ணி செய்யுங்க. அதான் எந்த மாதிரி பண்ணால் நல்லா? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, இடத்துல தான் நான் என்னை இடத்துல நீங்கள் இருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொல்லுங்க. இப்போ பொண்ணு வந்து பாப்பா வந்து என்ன இப்போ என்ன கொடுக்குறேன் அவனே கல்யாணம் முடிக்கணும். இல்லை அது வேணாம்னு சொல்லிச்சு. வேணாம் தான் பிடிக்கல. நீங்கள் வீட்டில் சேர்ந்து படுப்பில் கூட போகிறோம். வீட்டில் பணத்தை வீட்டை வச்சுருந்தேன். இப்படியெல்லாம் எப்படி நான் இப்போ எல்லாம் வந்து இப்போ எப்படி நான் எல்லாம் பொண்ணுங்க படிக்கணும் முன்னாடி இப்போ பஞ்சாலி மட்டும் தானே தான் பொண்ணு கூட முன்னாடி வந்தேன்னா இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சர் அவங்க கூட இருக்கணும். பையன் எப்படி இருக்காலும் பொண்ணு கூட அதே தான் இருக்கணும். ஆமாம் அப்படிதான் இருந்தால் அப்போ தான் நல்லது. இப்போ நம்ம வந்து அடுத்தவங்க வீட்டுக்கு அனுப்பும்போது பொண்ணு வந்து அவங்க காலில் அதை நிற்கணும். ஆமாம் கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் நான் நினைச்சிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். நீங்கள் நடிக்க பார்த்தீங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா வாபட்டம் போட்டு இருக்குதுங்களா இருக்குண்ணா. ஆனால் அவர் ஏதாவது பண்ணணும்ண்ணா, அதான் என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கண்ணா. போயிடு நான் பாட்டு இப்போ அதான் இப்போ ஏதாவது நம்ம உங்கள்கிட்ட சைடில் ஆனால் அவன் பெரிய ஆளுனாக்கா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை யோசிச்சு இப்போ நார்மலாக நீங்கள் யோசிங்க. பின்னாடி எந்த இடமும் இல்லை அந்த பையனுக்கு. அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள்? ஏதாவது நம்ம வந்து நாம் 4 பேர் வச்சு பேசி பார்க்கலாம். பேசுனாக்கா நான் போய் தான் ரொம்ப சேவை இருக்கேன். வேறு வழியில் அதுதானே செஞ்சோம். வேறு வழியில் போட்டேன். லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா கோர்ட்டு நிற்கிறது அதை பண்ணுறான் செத்துறான். ஒரு அடி அடிச்சா போயிட்டான். போகிற வழியில் ஏதாவது ஏரி கதை இருக்கணும். ஏரி கதை இருக்கான். ஏறி கறிங்களா நான் அப்படி போயிடும். எங்கே வந்து கூலி ஆகுது சார் கொடுத்தா ரொம்ப கஷ்டம். ரொம்ப தொலை பண்ணிட்டான். அதான் ரொம்ப கேட்டான். சொன்னான் இந்த மாதிரிலாம் துத்தாதுரா அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நீ ரொம்ப ஓவராக பேசிட்டுருந்தானா ஒரே ஒரு அடி. அவர் வந்து கோயம்புத்தூர் வந்து கொடுத்தேன். இன்னொருத்தர் வந்து வரிக்காரன் பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத, வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. அது போக தமிழ்நாட்டில் இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க. இறக்கி நைட் போட்டாச்சு. அதான் பார்த்துருக்கேன். ஏதாவது வேடிக்கை ஏதாவது இருக்கா தூக்கி போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் எங்க பார்த்தோம் தான் இருக்கு. இப்போ நீங்க ஏறினா கூட வண்டியில பார்த்துருப்போம் சிசிக்காம போய். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம்னு என் கௌரவத்தையே வண்டியில பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா கிச்சனும் சொல்லுங்க. ஆமா அப்படியே போட்டு போய் யாருக்கும் பிரச்சனை. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நீங்க ரெகுலரா தானே போயிட்டு இல்லை நல்லா நீங்கள் ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டாங்க. இந்த வயசு ஏதாவது ஏரி இருக்கா பாட்டி? ஏரி இந்த மரப்பகுதி ஏதாவது காடு வீடு அந்த மாதிரி தூக்கி போட்டு போயிடலாம். நீங்கள் ஒரு கை கொடுங்க டக்கா போட்டுவாங்க. அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. சரி இந்த ஓரத்து நான் இறக்கிறேன். இப்போ நான் இறக்கி விட்டேன்னா பார்ப்போம். இப்போ என்ன ஆகுனா போலீஸ்காரன் உங்களுக்கு கேள்வி போலீஸ்காரன் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிசி கேமரா இல்லாத இடத்துல நிற்பாக்கேன். அங்கே இறங்கிடுங்க. ஏன்னா இப்போ அந்த ஏறின சிசி கேமரா அந்த வருஷம் பண்ணிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ரெக்கார்ட் எல்லாம் ரத்தம் இருக்கும். கீழே ரத்தமாக இருப்பீங்க. எல்லாம் ரத்தம் இருக்கும். கீழே ரத்தமாக இருப்பீங்க. பொதிச்சிட்டு போயிடலாமா யோசிக்கலும். இந்த ஆளுங்க செம்ம ஆளுங்க. நான் உங்களுக்கு தெரியல இருக்கிற பெரிய ரவுடிங்க கிடைக்கும் மாடி உட்காந்துருக்காங்க. சரி தான் எங்கேயாவது போட்டு சொல்லுங்க. ஒரு டைட் இருக்குங்களா போய் போட்டுக்கலாம். அது ஒரு என்ன ஆகணும் தெரியாது. நான் அதில் ஓரத்துக்கு நான் இறக்கிறேன். ஒரு இல்லை நான் அப்படியெல்லாம் இல்லை. நான் நீங்கள் இப்போ இறக்கிட்டீங்கன்னா நீங்கள் போய் போலீஸ் கிட்ட சொல்லிடுவீங்க. இது நான் போய் அது போய் இல்லை வேணாம். நான் நீங்கள் போயிட்டீங்கன்னா போலீஸ் சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். இல்லை நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பாட்டுறேன் வந்து அவங்களே பார்த்து கூட போயிடணும். அவங்களே பார்த்து இப்போ நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக சொல்லிடுவீங்க போலீஸ் சார்.
எதுக்கு என்னத்துல அதெல்லாம் எனக்கு நீங்கள் சொல்லிடுவீங்க நான் கடை ஆடலாம் அந்த மாதிரி தான் நான் பயந்துட்டு ஒரு பையன் இந்த மாதிரி தான் வந்து ஆடா எதுக்கு போலீஸ்லாம் போய் நிப்பாட்டலாம் சூளகிரியில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே போய் நிப்பாட்டலாம் இல்லை நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தேன் நான். அப்படிலாம் நான் என்ன சொல்கிறேன் சூளகிரி இப்போ நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க நான் நீங்கள் 4 பேர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவங்க வந்து அங்கே டிக்கியில் வந்து பொண்ணு இருந்துச்சு சத்தியமா அவங்க சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன் முன்னாடி வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அங்கே போய் நிப்பாட்டுறேன் நீங்கள் அங்கே போய் சொல்லிடுங்க இந்த உங்களை போயிட்டு அங்கே போயிட்டு நீங்களும் சொல்லிடுங்க எனக்கு என்னத்துல அது நம்ம இல்லை நான் பயம் நான் திருப்பி நீங்கள் நீங்கள் வந்து இறக்கணும் நான் வந்து ஏதோ ஒரு ஹெல்ப்புக்காக நான் அதான் ஒரு சரி ஒரு எங்கே பொதுச்சு ஒரு இடம் சொல்லுங்க நான் எனக்கு அந்த மாதிரி இடம் தான் சரி கிருஷ்ணகிரியில் ஏதாவது இருக்கா நம்ம தெரியும் கிறிஸ்டிகளில் தான் நம்ம வில்லேஜ் நான் இல்லை இப்போ நான் நீங்கள் சொன்னீங்க பழையப்பட்டு நான் வந்து பழையப்படுத்தா அதுக்கு இப்போ வில்லேஜ் போட்டேன் ஓ கிருஷ்ணகிரி போடுறீங்க அப்போ வில்லேஜ் சைடு எந்த இருக்குண்ணா நான் நீங்கள் நீங்கள் இறக்கணும் தான் நான் இப்போ போலீஸ்காரன் இப்போ நான் போலீஸ் யாருக்கு நான் சொல்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம் நான் நான் போய் இடத்துக்கு அதெல்லாம் எனக்கு அப்படி நீங்கள் எதோ பண்ணணும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வார்த்தை அவங்க கூப்பிட்டாங்க நான் போயிட்டேன் இல்லை நான் இப்போ நாளைக்கு என்ன நான் மாட்டி விட மாட்டேன் இல்லை நான் மாற்றி விட மாட்டேன் உங்களுக்கு அந்த மாதிரி தான் அந்த இடத்துக்கு நான் சொல்றேன் இல்லை நான் அந்த மாதிரி சொல்கிற பேசிக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி சரி ஒரு கை மட்டும் போடுங்க அப்படியே போட்டு நான் போய் கை மட்டும் யார் சொல்லலாம் கை மட்டும் போட போதுங்க ஆனால் கை மட்டும் நான் யாரும் போடுறீங்க நான் ஏதோ ஒரு எதுக்கு வந்தது நான் நீங்கள் ஏதோ நான் வந்து எதுக்கு சொல்கிறீங்களே போய் நானும் பண்ணேன் நீங்கள் யாரும் இப்போ நான் தான் நான் சொல்கிற பேசிக்கிறேன் ஒரு கை மட்டும் தான் யாருக்கும் சொல்கிற பேசிக்கிறேன் நீங்கள் யாருக்கும் நான் சொல்கிறேன் சரி வாங்க அப்படியே இறக்கி விட்டுருவாங்க சரி முன்னாடி இறக்கி விட்டுருவாங்க முன்னாடி டிரைவரிங் நான் என்ன சொல்லுங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இறக்கி நான் கண்டிப்பாக இறக்கி விடுறேன் ஒரு நிமிஷம் கேளுங்க நான் சொல்கிறது கேளுங்க நான் என்ன இல்லை இங்கே பாருங்க நீங்கள் இறக்கணும் ஆனால் இங்கே பாருங்க இன்னும் ஃபோன் இருக்கு இல்லைண்ணா இங்க பாருங்க கேமரா பாருங்க இங்க பாருங்க இல்ல இங்க பாருங்க இங்க பாருங்க நான் இங்க புரியுது புரியுது இங்க பாருங்க வேற ஒரு கூலிக்காக தான் புரியுது நான் என்ன சொன்னேன் இப்போ நான் இங்க பாருங்க நான் மொத்தமா காட்டுறேன் இங்க பாருங்க வீடியோ எனக்கு இல்லைங்க நான் என்னோட சேனல் பாருங்க யூடியூப்ல பாருங்க இங்க பாருங்க சரி பாருங்க என்ன போட்டு பாருங்க இங்க பாருங்க அதுல அவங்க என்ன சொல்றீங்கன்னா தெரியாத வண்டி ஏறாதீங்க ஏறாதீங்க ஏறினீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிப்பீங்க மாட்டிப்போ நான் சரி நான் உங்களை சந்தேகம் நான் கிளியர் பண்ணுவாங்க இருங்க நான் நீங்க நம்ப மாட்டீங்களா நீங்க A few moments later. இல்ல கிட்ட வாங்க அண்ணா ஒரே நிமிஷம் இந்த வீடியோ போடலாமா யூடியூப்ல போடலாம் இல்ல வெரி குட் எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு